ராமநாதபுரம் தலைமை அரசு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு இங்கே இயங்கி வருது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, இன்றைக்கி இதய நோயாளிகள் அதிகப்படியாகவே மன அழுத்தத்துலேயும் பல விஷயத்துலையும் அதிகமாக ஓயாமல் ஏதாச்சும் சொன்னால் இதய நோயாளி தான், இதய பிரச்சனை தான் அதிகமாக வருது. இது சம்மந்தமான மருத்துவம் பார்க்குற இந்த தலைமை மருத்துவமனையில் ஒரு எக்கோ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அதுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் வாங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் வாரக்கணக்கிலலாம் ஆகுது. இதனால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழக அரசு பல திட்டங்களை சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க, எதோ சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான ஒரு ஆய்வு செஞ்சு இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோ இதற்கான யாருமே இதுக்கான முன்முறை எடுத்து இதுக்குள்ள முதல்ல உயிரில் விளையாடுறீங்க. விளையாடுறது எவ்வளோ பெரிய இதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா தான் அந்த தலைமை மருத்துவமனைக்கே வருவாங்க. அப்படி இந்த மருத்துவமனைக்கு வரப்பும் பொழுது அவங்களுக்கான பயன்பாடு என்னன்றதை நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு இது செய்யணும். இது எங்களுடைய மக்களுடைய பொதுவான கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த தலைமை மருத்துவமனையில் இருக்கிற டீன் எல்லாத்திட்டையுமே தயவு செய்து ஒரு கூட்டம் போட்டு சரியான முறையில் இவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம்.